ஹலோ நாங்கள் வருஷன் வெல்கம் டு வருஷன் வீல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன் கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் என்னங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த கிங் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிங் ஹர்ஷவர்தனா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவருமே ஏஷியன் காலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கிங் தான். இவர் எப்போ ரூல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 606 AD - 647 AD வரைக்குமே இவர் ரூல் பண்ணியிருக்காரு. இவர் வர்தனா டைனாசிட்டியை சேர்ந்தவர். ஸோ இவர் கிங்காக யார் இது பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா, அதாவது பிரபாகர வர்தனாங்கிறவர் தான் இவரை செலக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏர்லி லைஃப் அண்ட் ஃபேமிலி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 590 AD பிறந்திருக்காரு. ஸோ இவர் நார்மலாகவே நம்ம ஹிந்துசமாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவருக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இவர் புத்திசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு ஒரு 2 பசங்க இருந்திருக்காங்க. ஸோ அந்த பசங்களை இவர் கூட இருக்கிற மினிஸ்டரே அந்த 2 பசங்களை கொண்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 606 AD இவர் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவர் பிரதர்னாரு இவர் அசாசினேட் ஆகிறாரு. பட் இவர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பெங்கால், ஒரிசா அப் டு நர்மதா ரிவர் வரைக்குமே இவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் தேனேசர் அண்ட் கனூஜ் அப்படிங்கிற கிங்டமில் இவர் மர்ஜ் ஆகுறாரு. ஆனால் கனூஜுங்கிற கேபிட்டலில் இவர் சேர்ந்துடுறாரு. இவரோட ஆர்ட், எஜுகேஷன், லிட்ரேச்சர் பற்றி பார்க்கணும்னா இவர் கிரேட் நாலேஜ் சப்போர்ட்டர். இவரை பார்த்திங்கன்னா நலந்தாவில் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவிலேருந்து இங்கே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு 3 சான்ஸ்கிரிட் ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகநந்தா, பிரியதர்ஷிகா அண்ட் ரத்தனவல்லி. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அண்ட் வெல்ஃபேர்னு பார்த்தீங்கன்னா இவர் புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துசம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வெல்ஃபேருக்கு இவர் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு ஃபுட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் படிப்பு கொடுக்கறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இவரோட எக்கனாமிக் குரோத்தை பற்றி பேசணும். இட் வாஸ் பூம்ங்க. ஸோ அந்த காலத்துலேயே இவர் கோல்டன் காப்பர் காயின்ஸ் எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காரு. லேட்டர் லைஃப் அட் எண்டில் இவர் 41 இயர்ஸ் ரூல் பண்ணியிருக்காரு. இவர் 647 AD ஸ்லோவாக இவர் கலைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எம்பையரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகவே ஆரம்பிச்சிருது. ஆனால் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே இவருக்கு ஒரு பெரிய நேம் இருக்குன்னே சொல்லலாம். இவர் ஒரு பவர்ஃபுல் ரூலர் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட் தான். இவர் நேச்சுரலாக டெத் ஆகிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you on next video. டாடா பை பை.